என்னால முடியலண்ணா. நான் ஹார்ட்லேருந்து சொல்றேன், நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். என்னால இதுக்கப்புறம் இங்க சர்வை பண்ண முடியாது. ஒவ்வொருத்தங்களும் அவங்க வார்த்தையால. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கதறி கதறி அழுகுற மாதிரி நடிக்கிறது தான். ஒரு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல, பட் ஆனால் பயங்கரமாக அழுகுறாங்களாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விக்ரம் வந்துட்டு இவங்களுக்கு ஃபன்னு பண்ணவே தெரியல, ஒரு ஃபன்னும் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாராம். அதுக்கு வந்துட்டு இவங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்களாம். ஏமா நீ கூட தான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு விக்ரம் வேலையே செய்யல, வேலை செஞ்ச மாதிரி எங்கேயுமே பார்க்கல, அவர் எதுவுமே பண்ணலன்னு சொன்னேன். அப்போல்லாம் யாரும் இந்த இடத்துல எதுவும் அழுத மாதிரி தெரியல. முன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னு கதறி கதறி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, வெளியே போகிறேன்னு சொல்கிற, அவள் தான் என்னால் முடியாது, என் நாலேஜுக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க முடியாது, அவங்க எனக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்களா அதனால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரம்யா. இதுதான் ரெண்டாவது ப்ரோமோ. வெளியே போகிறாங்களா இல்லை மற்றவங்கள மாதிரியே வந்துட்டு சீனுக்காக போட்டு அழுகுறாங்களா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல